இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இயேசுவின் மிக பெரும் சீடர்களும் திரு அவையின் இரு பெரும் தூண்களும் ஆகிய புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுலின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இவர்கள் இருவரும் தங்கள் பலவீனத்தில் இயேசுவின் அழைப்பிற்கு ஆம் என்று கூறி தங்கள் வாழ்வு முழுவதும் தாழ்மை என்ற பண்பை கடைபிடித்து இயேசுவுக்காக தங்களையே அர்ப்பணித்தவர்கள். படகுகளுக்கும் வலைகளுக்கும் இடையே வாழ்ந்த ஒரு மீனவர் பேதுரு. ஜெபக்கூடங்களில் போதித்து வந்த கல்வி கற்ற பரிசேயர் பவுல். இந்த புனிதர்களின் வாழ்வு தவறுகளின்றி அமையவில்லை. ஏனெனில் ஒருவர் கிறிஸ்துவை தெரியாது என 3 முறை மறுதளித்தார். மற்றவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார். கிறிஸ்தவ வாழ்வின் தொடக்கம் நம் தகுதியை பார்த்து அமைவதில்லை என்பது இவர்களின் அழைப்பு உணர்த்தும் சிறந்த பாடம். நம் கிறிஸ்தவ நம்பிக்கை பயணம் நிறைவற்றதாக இருந்தாலும் கூட ஆண்டவரில் நம் நம்பிக்கையை எப்போதும் அதிகரிப்பதற்கும் அவருக்கு நெருக்கமாக இருப்பதில் வளர்வதற்கும் தேவையான வழிமுறைகளை இவ்விருவரும் நமக்கு கற்றுத்தருகின்றனர். அனைத்திலும் இறைவனை சார்ந்து எளிமையிலும் தாழ்மையிலும் இறை அனுபவம் கொண்டு வாழ்தல் மிகவும் கடினமானது. திருத்தந்தை பிரான்சிஸ் குறிப்பிடுவது போல, நம்பிக்கையின் பயணம் என்பது ஒருபோதும் பூங்காவில் நடப்பது அல்ல, மாறாக சவால் நிறைந்தது, சில வேளைகளில் சிரமமானது. எத்தகைய சிக்கல் வந்த போதிலும் இறை நம்பிக்கையில் நிலைத்து நின்று நற்செய்தியின் அழகை எல்லா இடங்களிலும் கொண்டு சென்றவர்கள் இத்திருத்தூதர்கள். உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் எப்படி தேவைப்படுகிறதோ அதுபோல திரு அவைக்கும் நற்செய்தி அறிவிப்பு அதிகமாக தேவைப்படுகிறது. எனவேதான் கடவுளின் அன்பையும் நற்செய்தியின் மகிழ்ச்சியையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் திரு அவை வாழ முடியாது என்கின்றார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். நாமும் நற்செய்தியை அறிவிப்போம். புனிதர்களைப் போல கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்வோம்.